டெஸ்ட் சீரீஸில் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வார OMG இட்ஸ் ஃப்ரைடேல நிறைய ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு டவுட்டை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, சார் எங்கள் கோச்சிங் சென்டரில் அது ஆன்லைனாக இருக்கலாம் இல்லை ஆஃப்லைனாக இருக்கலாம், டெஸ்ட் சீரீஸ் வைக்கிறாங்க. ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் மார்க் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியல. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வரத்துக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சர்வே கொஸ்டின் கேட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுவர் மார்க்ஸ் இன் கோச்சிங் சென்டர் டெஸ்ட்ஸ் ஆர் அப்படின்னு. கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஒரு பர்டிகுலர் கோச்சிங் சென்டரையோ தனிநபரையோ நம்ம மென்ஷன் பண்ணல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கோச்சிங் சென்டருக்கும் சேர்த்து தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கோம். 11% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80 to 100% மார்க் நாங்கள் டெஸ்ட்டில் வாங்கிடுறோம்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். 26% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 60 to 80% மார்க் வாங்குறதா சொல்லியிருக்கீங்க. another 26% of the students 40 to 50% மார்க் வாங்குறதா சொல்லியிருக்கீங்க. 37% of the students below 40% மார்க் வாங்குறதா சொல்லியிருக்கீங்க. 100க்கு 40 மார்க்குக்கும் கம்மியாக வாங்குறாங்க. பி வெரி கேர்ஃபுல். இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒரு நிலைமையிலேயே தொடரக்கூடாது. உங்கள் மார்க்கை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ மார்க் கம்மியாக வாங்குறோம் இல்லை மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு 3 ரீசன் தான் இருக்கும். ரீசன் நம்பர் 1, கொஷின்ஸ் ஃப்ரம் NCERT அண்ட் NCERT எக்ஸாம்பிள் ஸ்டில் மை மார்க்ஸ் ஆர் லோ. என் மார்க் கம்மியாக தான் வருது. டெஸ்ட் சீரீஸ்ல இருந்த அத்தனை கொஷினுமே NCERT அண்ட் NCERT எக்ஸாம்பிள் பேஸ்டு தான். பட் என் மார்க் கம்மியாக இருக்கு. தப்பு உங்கள் மேலே. நீங்கள் சரியாக படிக்கல இல்லை கான்செப்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நீட் சிலபஸ் அப்படிங்கிறது NCERT 11th 12th பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். அதை படிச்சிருந்தா ஏன் மார்க் கம்மியாக வரப்போகுது. நெக்ஸ்ட், நீட் 2020 ஆகட்டும், JEE 2020, JEE 2021 இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிப்ரவரி செஷன்ல இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை எடுத்து கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் NCERT எக்ஸாம்பிள்ல இருந்து வருது. நமக்கு ஃபேக்ட் என்னங்கிறது தெரியுது. ஸ்டில் நான் NCERT எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை பார்க்க மாட்டேன், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் தப்பு யாருது? நம்மளுக்கு தான், இல்லையா? அதனால NCERT எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், பார்த்துக்குங்க. இப்போ இதுல இருந்து கொஸ்டின் வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னா சீக்கிரமே அதை ரெக்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட், கொஸ்டின்ஸ் அவுட் சைட் NCERT. சார் NCERTல இருந்து கொஸ்டின் டெஸ்ட்ல வரல, வருது. பட் நிறைய கொஸ்டின் அவுட் சைட் NCERTல இருந்து கேட்டுட்டாங்க. ஆனாலும் கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்ல அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னாலும் நீங்க மார்க் வாங்கணும். கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்ல ஏன் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏன் கிளாஸ்ல டீச் பண்றாங்க, NCERT மட்டும் டீச் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களை ஏன் உங்க பேரண்ட்ஸ் நாங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லட்சமா கட்டி சில கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா 650+ மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக தான். ஜஸ்ட் கட் ஆஃப் வாங்கி ஏதோ ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு இல்லை. இப்போ நீட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 இல்லை 12 கொஷின் இன்க்ளூடிங் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து 10 இல்லை 12 கொஷின் வந்து அவுட் ஆஃப் 180 கொஷின்ஸ் 180 கொஷினுக்கு 10 இல்லை 12 கொஷின் NCERT தாண்டி கேட்குறாங்க வருஷம். அந்த கொஷினும் நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் கோச்சிங் சென்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க நிறைய. அப்போ அதை படிக்கும் போது எப்படியாவது அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கும் நம்ம வாங்கிட்டோம், அந்த அவுட் சைட் NCERTல இருந்து அந்த கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா 650 நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் உங்களுக்கு கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்ல அந்த அவுட் சைட் NCERT கொஸ்டின்ஸை கவர் பண்ற மாதிரி சிலபஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அதை நீங்க பார்த்துக்குங்க. இதுலயும் நீங்க மார்க் வாங்கினோம் நீங்க கோச்சிங் சென்டர் போறதா. நெக்ஸ்ட், கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட் சைட் NCERT அண்ட் கோச்சிங் சென்டர் மெட்டீரியல். NCERTலயும் இல்லை, கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்லையும் இல்லை. அப்போதைக்கு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்காக எங்கேயோ காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கொஸ்டினை. எப்படி மார்க் வாங்குறது? இங்க மிஸ்டேக் யாருதுன்னா, கொஸ்டின் யார் செட் பண்ணாங்க அவங்களோட மிஸ்டேக். கண்டிப்பா இந்த கொஸ்டினை உங்களுக்கு கிளாஸ்ல டீச் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு அவுட் சைட் NCERTல இருந்து கொஸ்டின் கேட்கணும். டீச் பண்ணாம சொல்லி தராம ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுன்னு எதிர்பார்க்கறது தப்பு. யாரு? கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவங்களோட தப்பு. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க நேரா கோச்சிங் சென்டர்ல உங்க HOD, பிரின்சிபல் யாரையாவது போய் பார்த்து, சார் கொஷின்ஸ் கேட்குறாங்க டெஸ்ட்ல, ஏன் எனக்கு மார்க் குறைஞ்சிருக்குன்னா இந்த கொஷின்லாம் பர்டிகுலரா வட்டம் போட்டு காமிங்க,
என்சிஆர்டிலையும் இல்லை, நம்ம கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்லையும் இல்லை. அப்புறம் எப்படி நான் கரெக்டாக எழுத முடியும்? எனக்கு சொல்லி தராத கொஷினை கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அது உங்களோட பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் மார்க் வாங்கலைன்னா அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் த கொஷின் என்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ஓரியன்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டில் 500+ மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவுட் சைட் என்சிஆர்டி பட் ஃப்ரம் கோச்சிங் சென்டர், என்சிஆர்டியில் இல்லை பட் கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்லேருந்து இருக்குது அப்படிங்கிறது அதிகபட்சமாக 30% இருக்கலாம், 20 to 30% இருக்கலாம். இதுக்கு மேலே இருந்தால் உங்களோட டைம் எனர்ஜி வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது 10 கொஷினுக்கு 8 கொஷின் என்சிஆர்டிலேருந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்லேருந்து தான் வரணும். அது பேஸ் பண்ணி தான் வரணும். ஒரு 2 கொஷின் அவுட் சைடு என்சிஆர்டிலேருந்து வரலாம். ஆனால் அதுவும் உங்களோட கோச்சிங் சென்டர் மெட்டீரியலில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. நடத்தாத கொஷினை கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இப்போ டெஸ்ட் சீரீஸில் கொஷின் கேட்குறாங்கல்ல, அந்த கொஷின்ஸ் என்சிஆர்டியை தாண்டி வருது இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக தான் இருக்கா, இல்லை என்சிஆர்டி மட்டும்தான் கேட்குறாங்க, என்சிஆர்டியை தாண்டி கொஷின் கேட்கறது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு 46% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான கொஷின்ஸ் அவுட் சைடு என்சிஆர்டிலேருந்து தான் சார் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோச்சிங் சென்டர்ஸ் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை என்சிஆர்டி சம்பந்தமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு அந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிடணும். முதல்ல 500 மார்க்ஸ் வாங்குறதுக்கு அவங்கள ரெடி பண்ணிடணும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா எட்ஜ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு அதிக மார்க் வாங்க வைக்கிறதுக்கு அவங்கள ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் அதாவது உங்களுக்கு என்சிஆர்டியை தாண்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது டீச் பண்ணிட்டாங்களா டீச் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு 33% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு டீச் பண்ணுறது இல்லை, என்சிஆர்டி தவிர கொஷின்ஸ் வருது பட் அந்த கொஷின்ஸை டீச் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இஃபெக்டிவ் டிஸ்கஷன் எங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். another 50% இஃபெக்டிவ் டிஸ்கஷன் எங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுக்கல ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டெஸ்ட் நடத்தினாங்க ஒரு கோச்சிங் சென்டரில் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 to 2 hours அதுக்கான இஃபெக்டிவ் டிஸ்கஷன் இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் போய் உங்கள் கோச்சிங் சென்டரில் கேட்கணும். என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் செஷன் வைங்க அப்படின்னு நீங்கள் தான் கேட்கணும். டெஸ்ட் சீரீஸில் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பெண்டிங் இருக்கணும். March 31 நீங்கள் படிக்கிறது எல்லாமே முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்லி ப்ராக்டிஸிங் த கொஷின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது நீங்கள் படிக்கவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க குட்டி குட்டியாக. அதாவது ஒரு குட்டி டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 10 கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சாப்டர் முடிக்கிறீங்கன்னா அதுக்கு 100 கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அனலைஸ் பண்ணுங்கள், எங்கே நமக்கு தப்பு வருது, எந்த டாப்பிக்கில் எக்ஸாம்பிள்ஸ் மறந்து போதா, ஈக்குவேஷனில் டவுட் வருதா, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை எடுத்து வச்சு திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ராக்டிஸிங் அனலைசிங்கை மட்டும் ரிப்பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் மார்க் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகும். சிம்பிள் டெக்னிக், ஸ்டடி ப்ராக்டிஸ் அனலைஸ். இதை பண்ணிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கை மேலே உட்காரும். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு மச் போர்ஷன் ஹேவ் யூ கவர்டு சோ ஃபார் ஃபார் நீட் 2021 அப்படின்னு கேட்டோம். 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 100% சிலபஸை நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 90% ஆஃப் த சிலபஸ் ஐ ஹேவ் கவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 80% சிலபஸ் கவர் பண்ணிட்டேன்ட்டாங்க. 9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 70% சிலபஸை கவர் பண்ணிட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 60% சிலபஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18% 50% சிலபஸை முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. 49% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லெஸ் தென் 50% இன்னும் பாதி கூட முடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வெரி கேர்ஃபுல். திடீர்னு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, February எண்ட்லையோ இல்லை March 1st வீக்லையோ. டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிடும், ஒரு படபடப்பு வந்துடும். அதனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுக்குங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் படிக்கிறதுக்குங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கணும். இருக்கிற நேரத்தை முழுசாக பயன்படுத்துங்க. 24 மணி நேரமும் உங்களை படிக்க சொல்ல ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நைட்டு தூங்கிக்குங்க.
முழிச்சு நீங்களா படிக்கிற சமயத்தை இஃபெக்டிவாக ஆக்கிக்குங்க. நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. வெயில் காலம் வந்துருச்சு, வெயில் போடுன்னு போடுது, இல்லாத வியாதியெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணி ஒன்றே மிகப்பெரிய மருந்து, வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே எக்கச்சக்கமான பிரச்சனை வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை குடிங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 3 liters ஆஃப் வாட்டர், மேக்ஸிமம் 5 liters இந்த அளவுக்கு குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு பாடத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் ஆக வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.